வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலு, கிச்சனு, பாத்ரூம்னு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துக்கும் பூஜை போட்டேன். நானும் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். எப்போலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து தான். ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ட்டு ஸ்கிப்பிங் எடுத்துட்டு மேலே போனால் ஆல்ரெடி சூறாவளி தான் போல இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸும் கீழே விழுந்து கிடந்தது. இந்த செடியெலாம் வந்துட்டு கடையில் இருந்தால் உயிரோடவாது இருந்திருக்கும். அதை தேவையில்லாமல் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் என் கையாலேயே நான் சாவடிச்சிட்டேன். கீரை செடி கொடுத்து எங்கள் அம்மா நட்டு வைக்க சொன்னாங்களா, அதை நட்டு வச்சு அது முளைச்சி முத்தியே போயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அதை நான் பறிக்கல. ஏன்னா அது அம்மா கொடுத்த செடியாச்சு, அதை எப்படி பறிக்க மனசு வரும், அதனால அப்படியே விட்டுட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு மணிக்கணக்காக உட்காந்து ஃபோன் நோண்டுவேன். ஆனால் இப்போலாம் அதுக்கு நேரமே கிடையாதா. அதனால் இந்த எழுதுறது படிக்கிறது நல்ல ஹேபிட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா என்னோட விஷ்லிஸ்ட் தான் எழுதிட்டு இருந்தேன். ஜோக்குட்டியும் வந்துட்டு சும்மா உட்காந்து கிரிக்கிட்டு இருந்தா. இந்த விஷ்லிஸ்ட்லாம் நடக்காதுன்னு தெரியும் தான், இருந்தாலும் அதை எழுதும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம். அதனால தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டின்னருக்கு வந்துட்டு இந்த பிரெட் புர்ஜி பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா ஜானோட ஃபேவரட் அது. அதனால் அதை பண்ணி கொஞ்சம் இன்றைக்கி இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் ஆள் அப்படின்ட்டு அதான் பண்ணிட்டு இருந்தேன். இட்லிக்கு மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து ஊற வைக்கலான்னு பார்த்தா அரிசி ஃபுல்லாக ஒரே வண்டா இருக்குது. அப்புறம் உளுந்து எடுத்து பார்த்தா ஒரே பட்டாம்பூச்சியாக பறக்குது. டப்பாவை திறந்தோன்னே என்ன மாயமாதிரம்னே தெரியல. 2 வாரம் தான் ஆகுது வாங்கி, இப்படி ஆயிடுச்சு.